இருந்து இருந்து இத்தனை வருஷம் கல்யாணமே வேண்டாம் கல்யாணமே வேண்டான்னு இருந்த என் பையன் என்னோட வம்படியா தான் கல்யாணம் கல்யாணம்னு பண்றதுக்கு இம்புட்டு பேத்தையும் கூப்பிட்டு இப்படியா நடக்கணும்? நான் என்ன பாவம் பண்ணணும்? என்னை கட்டுனவழி என்னை விட்டு போயிட்டா. என் பையனுக்காவது அவன் நினைச்சபடி ஒரு வாழ்க்கை அமைய போகுதுன்னு சந்தோஷப்பட்டேன். அதுக்கும் கொடுப்பனை இல்லாம போச்சு. எங்களுக்கு கொடுப்பனையே இல்லையா கடவுளே? என் பையனை இப்படியா கண்ணீர் சிந்த விட்டு பார்க்கணும்? அவன் என்னைக்கு இப்படி மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்ததே கிடையாது. அவங்க ஆத்தா இறந்தப்ப இப்படி மனசு உடைஞ்சவன். அதுக்கப்புறம் இப்பதான் முதல்ல மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கான். இதை பாக்குறதுக்கு அப்பனா நான் இருக்கணும். ஐயோ, இந்த செரிக்குமாவ இப்படி எல்லாத்தையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டாலே. போறதுதான் போற. கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லி தொலைஞ்சிருந்தா நாங்க இம்புட்டது ஒரு செலவு பண்ணி இவ்வளோ பெரியதா பண்ணி இருக்க மாட்டோமேம்மா. இப்படி நம்ப வச்சு கழுத்தடுத்து போட்டாலே அந்த சண்டாளி. இப்ப நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்? ஐயோ, என் குடும்பமான மரியாதையே போச்சே. போகணும்னு முடிவு பண்ணவன் கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளை வர நேரத்துல என் மனசுல அவன் தான் இருக்கான். வேற யாரும் இல்லைன்னு சொல்லி இருந்தா கூட இவ்வளோ பெருசா இந்த பேச்சை நான் கொண்டு வர மாட்டேனே. அப்பயே எனக்கு ஒரே சந்தேகமா இருந்துச்சு. இந்த பையன் ஒன்றும் இல்லை, 9ல நமக்கு சொந்தக்கார பையன் கூட இல்லை. நமக்கு சொந்தக்காரன் கூட கல்யாணத்துக்கு நகை எடுக்கிறோம், பணம் துணி எடுக்கிறோன்னா கூட 15 கொடுத்து உதவ மாட்டான். ஆனா இந்த பையன் 20,000 ரூபாய் பட்டு எடுக்க கொடுக்கும் போதே எனக்கு ஒரே யோசனை இருந்துச்சு. என்னடா இந்த பையன் நமக்கு கொடுக்குறானே, நம்ம பிள்ளைக்கு கொடுக்குறானேன்னு தோணுச்சு. ஏதோ கூட படிச்ச பிள்ளைங்க 2 பேரும் ஒன்று மண்ணா வளர்ந்த பிள்ளைங்க, அதனால கொடுக்குறேன்னு நினைச்சேன். ஆனா பாவி பையன் கூட இருந்தே கழுத்தறுப்பான நான் நினைச்சு கூட பார்க்கலையே. ஆண்டவனே, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைச்சு இருந்ததுக்கு கல்லுன்னு நிரூபிச்சுட்டாங்க. அத்தை அழாதீங்க அத்தை. அழுதழுது உங்களுக்கு ஏதாவது ஆயிரப்போகுது. அதே வீட்டில் உள்ள எல்லாரும் அக்கம் பக்கத்துல எல்லாம் போய் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்களே. எப்படியும் அக்கா மாமா இவருன்னு எல்லாரும் போயிருக்காங்க. எப்படியும் கூட்டிகிட்டு தான் வருவாங்க. கூட்டிட்டு வந்தா மட்டும் எல்லாம் சரியா போயிருமா? பொம்பளை பிள்ளை போனது தானே. இனி யாருக்கு போய் பதில் சொல்ல முடியும்? போனவளை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இன்னொரு கல்யாணமா பண்ண முடியும்? போச்சு போச்சு, இனி வெளியே தலை காட்டவே முடியாது. உள்ள வளர்த்த லட்சணம் சரியில்லைன்னு எல்லாரும் பேசுற அளவுக்கு ஆகி நாக்கு மேல பல்ல போட்டு பேசுற அளவுக்கு ஆக்கிவிட்டால. அல்லாதீங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. யார் வீட்டுலதான் இப்ப எல்லாரும் ஒழுங்கா இருக்கா? எல்லார் வீட்லயும் பல பிரச்சனைகள் இருக்கதா அத்தை இருக்கு. அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. உனக்கு தெரியாதா சிவரனு? போக விட்டு புறம் பேசுவாளுங்க. நம்மள அசிங்கப்படுத்தணுனே என் வயிற்றுல பிள்ளையா பிறந்திருக்கா. பாவி பாவி. ஐயோ, இது கூட தெரியாத அப்பாவியா இருந்திருக்கேனே. எல்லாரும் பையன் மறந்தா கூட பரவாயில்ல, பொட்ட பிள்ளைய பெற்று வச்சிருக்கியே. அதை 1க்கு 2 பொட்ட பிள்ளைய பெற்று வச்சிருக்கியே. பின்னாடி நகை நட்டு போட்டு கட்டி கொடுக்க நீ கஷ்டப்பட போறேன்னு சொன்னாங்க. ஆனா 2ம் பொம்பளை பிள்ளைங்களா இருந்தா என்ன, அதுங்க சாதிக்கக்கூடிய பிள்ளைங்கன்னு சொல்லி அம்பிட்டு இது பண்ணதுக்கு தான் இன்னைக்கு எனக்கு இப்படி ஒரு நிலைமை. ஊர்ல உள்ளவங்களெல்லாம் படிக்க வைக்க நான் சொத்து பத்த வித்தேன். இதுகளுக்கு விற்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லாம போச்சு. ஆனாலும் இதுகளை வயிறு நிறைச்சு அனுப்பணும். ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து படுனதுக்கு தான், நம்ம வயிற்றுல ஈர துணியை கட்டினதுக்கு தான் இன்னைக்கு இவளுகெல்லாம் சேர்த்துக்கிட்டு நமக்கு துரோகம் பண்ணிட்டு போறாளுங்க. இதுக்கெல்லாம் காரணமே நீதாண்டி. அம்மா, நான் என்னம்மா பண்ணுனேன்? நீ வராம போயிருந்தா கூட அவ ஒழுங்கா இருந்திருப்பாடி. ஒன்னாலதாண்டி மேயிற மாடு நக்கிற மாடு கெடுத்த கதைய நீ உன்னைய பார்த்ததாண்டி அவ இப்படி ஆகி போயிட்டா. அக்கா கடை இப்படி போனா இப்போ ஒண்ணு சேர்த்துக்கிட்டாங்க, அந்த மாதிரி நம்மளும் போவோம், நம்மளையும் ஒண்ணு சேர்த்துக்க வாங்கன்னு சொல்லி தாண்டி என் புள்ள போயிருக்கா. என் புள்ள அப்படித்தான் போயிருக்கா. அம்மா, சத்தியமா நான் அப்படி எதுவுமே அவகிட்ட பேசினது கூட இல்லைம்மா. நான் அப்ப கூட சொன்னது என்ன மாதிரி நீ அம்மா அப்பாவுக்கு துரோகம் பண்ணிடாதன்னு தான் நான் சொன்னேன். மற்றபடி நான் என்னைக்கு வேற எது தப்பா பேசினது கூட கிடையாதும்மா. போதுண்டி, நிறுத்து. நீலி கண்ணீரா வடிக்கிற நீலி கண்ணீர். ஆமா, பூந்த இடம் விளங்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ காலடி எடுத்து வைக்கிற வீடு விளங்கவே விளங்காது போல இருக்கு. இந்நேரத்துக்கு அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து நான் அப்படியெல்லாம் வாழ வைக்கணும்னு நினைச்சேன். சண்டாளி, நீ காலடி எடுத்து வச்சு தாண்டி என் புள்ள வாழ்க்கையை போச்சு. ஐயோ அத்தை, என்ன வார்த்தை பேசுறீங்க அத்தை? அம்மா,
நீ கோபத்துல நான் 4 அடி கூட அடிச்சுக்கம்மா. நான் ஏற்கனவே மனசு உடைஞ்சு போயிருக்கேம்மா. நீயும் இப்படி பேசுனா நான் என்னம்மா பண்ணுவேன்? போய் சாவுடி, போய் சாவு. இனிமே எனக்கு நீ பிள்ளையே கிடையாதுடி. உன்னை அப்பயே வீட்டுக்குள்ள விட வேணாம்னு சொன்னேன். கேட்டாங்களா? அவளுக்கு கேட்காம இன்னும் பண்ணதுக்கு தான் உன்னை பார்த்து இவ பழகி போயிருக்கா. தம்பி விடுப்பா, ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். இந்த பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணு உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்டா, நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். உன்ன மாதிரி ஜென்மலாம் இருக்கிறது ஒண்ணு, போய் சேர்றது ஒண்ணு. எதுக்குடி நீ எல்லாம் உயிரோட இருந்து எங்க உயிரை எடுக்கிற? போடி முதல்ல. அம்மா போன்னு சொன்னா நான் எங்கம்மா போவேன்? உன்னை விட்டா எனக்கு யாருமா இருக்கா? இங்க பாருடி, இல்லவே இல்லை, எனக்கு எந்த பிள்ளையுமே இல்லை. நான் பெற்றிருக்கிறது ஒரே ஒரு ஆம்பளை பையன் தான். அவன் மட்டும்தான் எனக்கு பிள்ளை. நீங்க எனக்கு பிள்ளைங்களே இல்லடி, பிள்ளைங்களே இல்லை. ஒரு உலகத்துல பசங்க தான் பெற்றவங்களை மீறி போய் கல்யாணம் பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா பயல்கள்லாம் ஒழுங்கா இருக்காங்கடி. நீங்க தாண்டி என் வயிற்றுல வந்து தப்பி தவறி பிள்ளையா பிறந்திருக்கீங்க. முடியாது, நீ வெளியே போடி, வெளியே போ. அம்மா உன்னை விட்டா எனக்கு யாருமா இருக்கா? கட்டணவனையும் விட்டுட்டு வந்துட்டேம்மா, நீங்க முக்கியம்னு. இப்ப நீ ஏன விரட்டுனா எங்கம்மா போவேன்? நீ எங்கேயோ போ, எக்கேட கெட்டு போ. நீ எனக்கு தேவையே கிடையாது. போடி முதல்ல, வெளியே போ. இல்லைன்னு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவேன். போடி போ. அம்மா அத்தை வார்த்தையை கொட்டாதீங்க அத்தை. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்ற கதையா? ஆத்திரத்துல எடுக்கிற எந்த முடிவும் சரியா இருக்காது. அதுதான் உண்மாவை தேடுறதுக்கு எல்லாரும் போயிருக்காங்களே, எப்படியும் கூட்டிக்கிட்டு வந்துடுவாங்க. நீங்க இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. பாவம், அன்னைக்கே நம்மளை விட்டா யார் இருக்கா? எம்மாடி, உனக்கு நாத்தனா நகை இல்லம்மா? அவங்களுக்கு நீ நகையெல்லாம் வித்து கல்யாணம் பேச்சா வச்சு கடைசியில அவங்க மூக்க இருக்கும்போது உனக்கு அந்த வலிய வேதனை என்னன்னு தெரியும். என் மருமவ ராணி கழுத்துல போட்டிருந்தது எல்லாம் வித்தாலே இவளுகள் கல்யாணத்துக்கு. கடைசியில அந்த பிள்ளை இன்னைக்கு ஒன்றும் இல்லாம இருக்கு. இவளுக அவளை கஷ்டப்படுத்துறனே ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணிட்டு இருக்காளுங்க. வேண்டாமா, வேண்டாம். அந்த 2 பேரும் இந்த குடும்பத்துக்காக உழைச்ச வரைக்கும் போதும், கஷ்டப்பட்ட வரைக்கும் போதும். இவளுக்கு பிள்ளைங்கன்னு பார்த்ததுதான் தப்பு. முதல்ல அவளை அடிச்சு துரத்துறது தான் சரி. அப்பா, அந்த பொண்ணு ஏமாத்திட்டு போனதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே உடம்பு சரியில்லாத ஆளு, இதோட போய் அவங்கள திட்டி ஏதோ ஒன்று ஆகி போச்சுன்னா அது அவங்களாச்சும் அவங்க குடும்பமாச்சுடா. நீ எதுக்கு அதை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்க? என் பிள்ளை உன் வாழ்க்கையே போச்சுன்னு நான் வயிற்றுச்சல்ல இருக்கேன். இனி யாரோ எப்படியோ போனா நமக்கு என்ன? விடு. இல்லப்பா, அவங்க பண்ணதுக்கு இந்த பொண்ணு என்ன பண்ணும்? சங்கட்டமா இருக்குப்பா. போங்கப்பா, போய் அந்த இதை நிறுத்துங்க. இங்க பாருடா, என் புள்ள உன்னை அள வச்ச குடும்பத்தோட இனி எந்த ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. நான் கூட நினைச்சேன், நானும் இப்பயோ அப்பயோ நம்ம பையனுக்கு வர மருமவ நம்ம பையனையும் நல்லா பார்த்துக்கணும், குடும்பத்தையும் நல்லபடியா நடத்தணும். அதை விட முக்கியம் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். அந்த குடும்பம் நல்ல குடும்பம்னு நினைச்சுதான் இந்த வீட்டுல பொண்ணு எடுக்கணும். அந்த குடும்பம் உன்னைய நல்லபடியா பார்த்துக்கும்னு நினைச்சேன் வருங்காலத்துல. ஆனா அவங்க எல்லாம் சேர்ந்து உன்னை இப்படி பண்ணுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. இனிமே அந்த குடும்பத்தோட எந்த பேச்சும் வேணாம், கம்முன்னு இரு. கொஞ்சம் எரியிறட்டியில எண்ணெய ஊத்துவான். என்னமோ சொன்னீங்க, நான் முதல்ல வாய திறந்ததுக்கு அவங்க எல்லாரும் எப்படி பேசுறாங்க. இப்ப நீங்களே கண் கூட பாக்குறீங்களா கூட்டிக்கிட்டு ஓடுனத? ஆமாம்மா, நீங்க சொல்லும் போது உங்க எல்லாத்தையும் திட்டினாங்க. ஆனா இப்பதான் தெரியுது, சரியான சுயநலவாதி குடும்பம் போல இருக்குது. என் புள்ள வாழ்க்கையே போச்சு. அந்த குடும்பமே அப்படித்தான், அந்த பிள்ளையும் அப்படித்தான். இப்ப போயிட்டு வந்துட்டு ஒண்ணு குடிக்கிட்டாங்களா, அந்த மாதிரி அந்த பிள்ளையும் போகும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து சேர்ந்துக்கும். அதுக்கப்புறம் அவங்களும் ஐக்கியமாயிருவாங்க. நம்மள மாதிரி பசங்களை பெற்றவங்க இப்படி வருத்தப்பட்டு நிக்கணும். அவன் இந்நேரத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாம்னு இருப்பா. இப்போ உங்க பையன் தான் இப்படி அழுதுகிட்டு கிடக்குறாங்க. இந்நேரத்துக்கு அவ எங்கிட்டு இருக்காளோ மவராசி. இந்நேரத்துக்கு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நல்லா ஜகஜோதியா இருப்பா. இந்நேரத்துக்கு இங்கே கல்யாணம் பண்ணியிருந்தா உங்க பையனும் சந்தோஷமா இருந்திருப்பாரு. மொத்தத்தையும் மான மரியாதை வாங்கிட்டாங்கல்ல. குடும்பத்துல நல்லா பொண்ணு எடுத்திருக்கீங்க பாருங்க. அதாம்மா, அந்த குடும்பத்துல பொண்ணு எடுக்கணும்னு நினைச்ச பாவத்துக்கு என் புள்ள கண்ணீரும் கம்பளியமா இருக்கா. அவங்க புள்ள மட்டும் போய் சந்தோஷமா இருப்பா. வயிறஞ்சு சொல்றமா, அவளை நல்லாவே இருக்க மாட்டா. என் புள்ள மாதிரி ஒரு தங்கமானவனை ஏமாத்திட்டு போயிட்டு அவளை நல்லாவே இருக்க மாட்டா, நல்லாவே இருக்க மாட்டா.
மாதிரியா இருக்கு. அம்மா, அண்ணே, அண்ணி, என்ன அடிச்சு போட்டாப்புல உடம்பெல்லாம் வலிக்குது. அம்மா, 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 இது என்ன இடமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. கையெல்லாம் கட்டு போட்டு காலெல்லாம் கட்டு போட்டு யார் என்னை இங்கே கட்டி வச்சிருக்கா? என்ன ஒன்றுமே புரியலையே. அம்மா, அண்ணே, அம்மா, அண்ணே, காப்பாத்துங்க. அம்மா, காப்பாத்துங்க. ஐயோ, கல்யாண நேரத்துக்கு முடிஞ்சிருக்கும் போலயே. இந்நேரத்தில் என்ன காணலைன்னா வீட்டில் என்ன நடக்கும்னு கூட தெரியல. ஐயோ, காலெல்லாம் வேற கட்டி போட்டு வச்சிருக்காங்களே. ஐயோ, யாராவது வாங்களே, என்னை காப்பாத்துங்க. அம்மா, அண்ணி, அண்ணி, ஐயோ, யார் கட்டி வச்சிருக்கான்னு தெரியலையே. ஏங்க, யாரா இருந்தாலும் என்னை விட்டுருங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஹலோ, யார் இங்கே இருக்கீங்க? கோயிலுக்கு பின்னாடி ஐயர் வர சொல்லுவாங்கன்னு போனோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கூட தெரியல. ஐயோ, இப்போ கல்யாண நேரத்தில் வேற நான் இல்லைன்னா ஐயோ, குடும்பத்தில் என்ன நடக்கும்னு கூட தெரியலையே. ஏற்கனவே அக்கா காணாமல் போனப்பயே பெரும் பிரச்சனையானுச்சு. இப்போ நானும் வேற காணலைன்னா ஐயோ, என்ன நடக்கும்னு கூட தெரியலையே. ஐயோ, இது அவுக்க வேற முடியல. ஐயோ, அண்ணா, யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அம்மா, 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 எனக்கு பயமா இருக்குமா. அம்மா, ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, காப்பாத்துங்க. எனக்கு இன்னைக்கு கல்யாணம், நான் போயாகணும். ஐயோ, என்னை காப்பாத்துங்க. ஐயோ, நான் போகலன்னா பெரும் பிரச்சனை ஆயிடுங்க. அம்மா, அம்மா, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அந்த குடும்பத்துல இப்படியே தாங்க ஒவ்வொரு பிள்ளையும் இதே வேலையை தான் பண்றாங்க. இவங்களுக்குன்னு போய் மாப்பிள்ளைங்க நல்ல நல்ல மாப்பிள்ளையா அமையறாங்க. அவங்கள சொல்லணும் பாருங்க. இழிச்ச வேணுங்களா பார்த்து அமையறானுங்க. ஏய், உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாதடி. சோத்துல உப்பு போட்டு தானே திங்கிற. ஒழுங்கு மரியாதையை வெளியே போடி. அம்மா, என்ன போனா நான் எங்கம்மா போவேன்? எனக்கு உங்களை விட்டா யாருமா இருக்கா? எல்லாரும் என்ன ஒதுக்குத, நான் என்னம்மா பண்ணுவேன்? ஒரு காலத்துல நான் தப்பு பண்ணேன்மா, இல்லைன்னு சொல்லலம்மா. ஆனா நான் திருந்திட்டேம்மா. உனக்காக தான்மா நான் வாழ்றேன்னு. எங்கம்மா நான் போவேன் பிள்ளைய வச்சுக்கிட்டு? போடின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கியா? வெளியே போடி, வெளியே போடி. எங்க அம்மாவை விடுங்க, எங்க அம்மாவை விடுங்க, எங்க அம்மாவை விடுங்க. உனக்கு ஒரு தனியா சொல்லணும், வெளியே போடா. அத்தை, வேணாத்த. வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் நீங்கள் இப்படி பண்ணாதீங்க. அவங்கள ஏதாவது ஆகிப்போச்சுன்னா அப்புறம் நம்ம தான் 2 பிள்ளைங்களும் இல்லாமல் இருக்கணும். அவளுக்கெல்லாம் இருக்கிறது ஒண்ணு, போய் சாப்பிடுறது ஒண்ணு. போங்கடி முதல்ல வெளியே. அப்பாயி, கம்மனு அப்பாயி, பாவம் அத்தை, ஏன் இப்படி பண்றீங்க? இங்க பாரு, இவளோட சேர்ந்தினா கூட இவளுக்கு புத்தி தான் உனக்கு வரும். இங்கிட்டு வா முதல்ல. அத்தைக்கு அரவிந்தி நான் விட மாட்டேன். இங்க வாடி, இல்லைன்னா அடிச்சு போடுவேன்னு சொல்லிட்டேன். வாடி இங்கிட்டு, போடி வெளியே, போடி வெளியே. அம்மா, நான் எங்கம்மா போவேன்? அம்மா, உன்னை விட்டா எனக்கு யாருமா இருக்கா? அம்மா, அம்மா, நான் எந்த தப்பும் பண்ணலம்மா. அம்மா, போடி வெளியே போடி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தம்பி, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க கம்முனு போங்க தம்பி. இவளால தான் என் பிள்ளை இப்படி பண்ணது. இல்லைன்னா அவ பாட்டுக்கு இருந்திருப்பா. அமுதா, நீங்க கொஞ்சம் எந்திரிங்க. தம்பி, எந்திரிப்பா. ஏங்க, அந்த பொண்ணு ஏமாத்திட்டு போனதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவங்க, ஆப்ரேஷன் பண்ணவங்க. இப்படி நீங்களும் அடிச்சு விரட்டி ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா அப்புறம் நீங்க தானே துடிக்கணும். தம்பி, இந்நேரத்துக்கு உங்களுக்கு கல்யாணம் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர வேண்டியவர். ஆனா இன்னைக்கு உங்களை இப்படி சண்டை சிரிக்க வச்சுட்டு போயிருக்காங்க. சிரிக்கி அதனுக்கு காரணம் யாரு? இவதான். இப்படி போனா மறுபடியும் சேர்த்துக்குவாங்கன்ற எண்ணத்துல தானே போயிருக்காவ. ஏங்க, உங்க பையனுக்கு கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்ல போல இருக்கு. அந்த குடும்பமே ஆஹா வெளி குடும்பம். அந்த குடும்பத்துல போய் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏங்க, உங்க வருத்தம் என்னன்னு எனக்கு புரியுது, புரியாம இல்லை. ஆனா இப்ப இருக்க சூழ்நிலையில அந்த பொண்ணு எங்க இருக்காங்க, என்ன ஏதுன்னு தெரியல. தான் மனசுக்கு பிடிச்சவனோட தான் போயிருக்காங்கன்னு நமக்கு புரியுது. இருந்தாலும் நீங்க இவங்கள பேசுறதுனால போன பொண்ணு என்ன திரும்ப வர போறாங்க? இல்ல தம்பி, உங்களை இப்படி பார்க்கவே எனக்கு சங்கடமா இருக்கு.
இப்போ என்ன உங்களுக்கு வருத்தம்? இப்போ என்ன வருத்தம்? இந்த கல்யாணம் நடக்கல அப்படிதானே? இன்னும் என்னப்பா, மேடை ஏறி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம போனாலும் சரி, ஒரு ஆணுக்கு கல்யாணம் ஆகாம போனாலும் சரி, அவங்க மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படும்னு நான் புரிஞ்சு வச்சிருக்கேன்ப்பா. அதனாலதான் சொல்றேன், உங்களை ஏமாத்துறதுக்கு எனக்கு மனசு இல்லப்பா. இந்த சிரிக்கு மாமா இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும் போல எனக்கு இருக்கு. ஆனாலும் என் குடும்பம் பண்ணின தப்புக்கு உங்க மான மரியாதை போனது தானே. அது என்ன திரும்பவா வரப்போகுது? அம்மா, இப்போ உங்களுக்கு என்ன, இந்த கல்யாணம் நடக்கணும் அவ்வளோதானே? ஆமா, ஆனா பொண்ணு இல்லையேப்பா. அம்மா, நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் வீட்டில் சம்மந்தம் வச்சுக்கிறதுல எனக்கு மனப்பூர்வ சம்மதம் தான். அது எந்த பொண்ணாக இருந்தால் என்ன? என்ன சொல்றீங்க? பொண்ணு விளங்கலையேப்பா. அம்மா, என்னை நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு உங்கள் குடும்பத்தில் சம்மந்தம் வச்சுக்கிறதுல விருப்பம்தான். அது எந்த பொண்ணாக இருந்தால் என்னன்னு சொன்னதுக்கு காரணம், எனக்கு அமுதாவை கட்டி கொடுக்குறீங்களா?